ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 15 டேஸ் சேலஞ்சில் டே 2, அதாவது ஷிங்ஷன் ஸ்டேஷ்னரி ஐட்டம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து ஷிங்ஷன் எரேசர் வந்து செய்ய போகிறோம். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன ஒரு ஸ்டேஷ்னரி ஐட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து நான் மேக் பண்ணி ட்ரை பண்ணுறேன். எரேசர் வச்சு அதோட அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஷிங்ஷன் கேரக்டர் வந்து அங்கே வரைய போகிறேன். உங்களுக்கு என்ன கேரக்டர் நீங்கள் வந்து ட்ரா பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கேரக்டர் வந்து ட்ரா பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஷிங்ஷன் சேலஞ்ச் பண்ணுறனால நான் வந்து ஷிங்ஷன் கேரக்டரை வந்து ட்ரா பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பென்சிலில் ரஃபாக ட்ரா பண்ணிவிட்டு அப்புறமா பிளாக் கலர் ஸ்டிக் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துட்டு கலர் பண்ண போகிறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், நம்ம கண்டென்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எந்த நெக்ஸ்ட்டு ஒரு 15 டேஸ், இப்போ இந்த 15 டேஸ் வந்து ஷிங்ஷன் சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதில் என்னென்ன ப்ராடக்ட் மேக் பண்ணி நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் வந்து நான் மேக் பண்ணுவேன். அந்த 15 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஒரு கார்ட்டூனை எடுத்து நம்ம 15 டேஸ் சேலஞ்சாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். இந்த பார்ட் பார்த்திங்கன்னா கலர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம அந்த இடத்துல ப்ளூ போட்டு ஸ்டிக் தான் பண்ண போகிறோம். நான் மறந்துட்டு அதை கலர் பண்ணிட்டேன், அதனால் அதை அப்படியே பிளாங்காக விட்டுட்டு மீதி இருக்க அந்த 4 பார்ட்டும் வந்து கம்ப்ளீட்டாக கலர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து எந்த டைரெக்ஷனில் கலர் பண்ணுறனோ நெக்ஸ்ட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து நான் கலர் பண்ணுறேன். இல்லைனா சர்க்குலர் மோஷனில் கலர் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட்டாக வராமல் நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்து நான் கலர் பண்ணுறேன், அதனால் நல்லா கொஞ்சம் டார்க்காக ரெட் வந்து நல்லா தெரியும் அந்த ஒயிட் இல்லாமல். நீங்களும் கலர் பண்ணும்போது எந்த டைரெக்ஷனில் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் வருது. நல்லா லைட்டாக கலர் பண்ணாலே நல்ல கலர் வந்து பிளெண்ட் ஆகிடும். இப்போ ஸ்கின் கலர் சும்மா லைட்டாக தொட்டு கொடுத்துட்டு நான் கையிலேயே வந்து தேய்ச்சி விட்டுறேன். அதனால் அந்த ரெட்டு வந்து அந்த ஃபேஸ்க்கு போய் ஒரு மாதிரி பிங்கிஷாக வந்து ஃபேஸ் லைட்டாக தெரியும். கரெக்டாக அந்த லைன்லேயே கட் பண்ணிவிட்டு நான் போட்டிருக்க அந்த மார்க்லேயே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம அந்த லப்பருக்கு மேலே நான் வந்து ஆல்ரெடி அந்த திக்கோ அட்போர்ட் மாதிரி லைட்டாக அதில் அப்படியே தான் இருக்கும். நான் அது மேலேயே வந்து ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட அந்த இது இல்லை அப்படின்னா, மேலே போடுற அந்த கவர் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து இப்போ நான் அந்த பேப்பரில் செஞ்சத மாதிரி நீங்கள் வந்து ஒரு திக்கு சார்ட் பேப்பர் அந்த மாதிரி அதில் பண்ணிக்கிட்டீங்கனாலே கரெக்டாக இருக்கும். க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. இப்போ வந்து ஷிங்ஷன் எரேசர் வந்து மேக் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.